தொடர்ந்து குரல் கொடுக்கறது பாடுறதுக்கும் வாய்ப்பு வர மாட்டேன், டப்பிங்க்கும் வாய்ப்பு வரமாட்டேன்றது வேற, பேன்ன்றது வேற. பேன்ன்றது வந்து இப்போதைக்கு அவங்கள டப்பிங்ல அவங்க பண்ணக்கூடாதுன்றது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போயிட்டு இருக்கு. ஏன்னா டப்பிங்லேயும் அவங்க மெம்பர் இல்லை. மெம்பர் இல்லாதவங்க டப்பிங் பண்ண முடியாதுன்றது அவங்களோட விதி. எது அந்த யூனியனுடைய விதி. அது மட்டும்தான். அந்த இஷ்யூவை சால்வ் பண்ண வேண்டியது இண்டஸ்ட்ரிக்கும் அவங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. யாருக்கு சின்மய்க்கும் அந்த பொறுப்பு இருக்கு. ராதாரவி சார்ட்ட கேட்கும்போது என்ன சொல்றாருன்னா, அவன் வந்து ரெனியூவல் பண்ணல அப்படிங்கிறது தான். அப்போ இது ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். திருப்பி ரெனியூவல் பண்றதுல பெரிய விஷயம் இருக்கா? இல்ல, அது பர்சனலா நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு. அதாவது ரெனியூவல் பண்ணலன்னு ஆரம்பிச்சு அது பிறகு பர்சனல் அலிகேஷன் வந்து கோர்ட்டு இதெல்லாம் போயிருக்கு. இது 2 பேரும் உட்கார்ந்து, அதாவது ஒரு அசோசியேஷன்ல மெம்பரா இருக்கவங்களும் அசோசியேஷனுடைய ஆஃபீஸ் பேரர்ஸும் உட்கார்ந்தாங்கன்னா இது பிரச்சனை ஈஸியா சால்வ் பண்ணலாம். அதுக்கு 2 பேரும் முன் வரணும்ல. அசோசியேஷனும் முன் வரணும், இவங்களும் முன் வரணும். வந்தால் ஈஸியாக பண்ண முடியும். அது டப்பிங் பொறுத்த வரையும். ஆனால் பாடலை பொறுத்த வரையும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இப்போது இமான் வந்து சமீபத்தில் போட்டார், நான் வந்து சின்மையோட பாடல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு போட்டிருக்காரு. எல்லாரும் யாருமே ஒன்றும் சொல்லியே, வெல்கம் ப்ளீஸ் பண்ணுங்க தான் சொல்கிறோம். எல்லாருமே இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக என்ன சொல்கிறது, இந்த பாடலுக்கு சின்மையை செட் ஆவாங்கன்னா ப்ளீஸ் அவங்களை மேக் யூஸ் ஆஃபர் தான் எல்லாரும் நம்ம சொல்கிறோம். ஸோ டப்பிங் மட்டும்தான் அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இல்லைனா டப்பிங் நம்மளுக்கு எதிர நிற்கும்ல. சார் எங்கள் நான் மெம்பர் எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க டப்பிங் அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை வரும். ஸோ படம் எடுக்கிற தயாரிப்பாளருக்குலாம் ஒரே ஒரு சிக்கல் வந்து டப்பிங் பண்ணுறது மட்டும் தவிர பின்னணிக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. சின்மை அவர்களுடைய வாய்ஸ் நம்ம திருப்பி திருப்பி கேட்கணும் தான் ஆசைப்படுறோம்.